இல்ல நிறைய ஃபீமேல்ஸ் ஸ்டெப் அவுட் ஆயிட்டு வீட்ல இருந்து வெளியில வராங்க. How to protect themselves when they are exposing themselves to the society, Priya? கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் திங் நான் ஒரே ஒரு டாக்ல சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். That's true. ஆக்சுவலி ஏன்னா ஒரு விஷயம் வந்து மற்றவங்க அதை போட்டு போட்டு டம்ப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அந்த இடத்துல. கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா they can go to any extreme, but confidence should be on the right thing. That's true. ஆமா. ஏன்னா போயிட்டு நான் என்ன வேணா பண்ணுவேன்றதுக்கு தாண்டி எனக்கு பிடிக்கும்ன்றதை தாண்டி மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதுக்கு விதமா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டாங்கன்னா no one can harm them or they can protect themselves from Anything. all the person or anything. That's true. Yes. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட என்விரான்மெண்ட்டை ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஒர்க் என்விரான்மெண்ட்டில் இருக்க ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே வந்து ஒரு டம்ப் பண்ணி என்விரான்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஏசிலேயே ஒர்க் பண்ணுவாங்க, க்ளோஸ்ட் ஸ்பேஸ்லேயே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒரு லெட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு 10 minutes வெளியில் வரணும், சன்லைட் எக்ஸ்போஷர் இருக்கணும். இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க ஹெல்த் வைஸும் ரொம்பவே பாதிக்கும். ஸோ சொசைட்டிக்குள்ளே ஃபேஸ் பண்ண வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்து, செகண்ட் வந்து உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், இது ரெண்டுமே வேணும். கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन யோசிச்சேன். ஸோ பவர் ஆஃப் எஜுகேஷன். எக்ஸாக்ட்லி. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விமன் நிறைய வெளியில வர்றதுக்கு ரீசன் அவங்களை வெளியில கொண்டு வர்றது அவங்களோட எஜுகேஷன் தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பவர் ஆஃப் எஜுகேஷன்? எஜுகேஷன் வில் ஷேப் யூன்னு நான் சொல்லுவேன், எஜுகேஷன் வில் மோல்ட் யூன்னு சொல்லுவேன். ஸோ நான் இங்கே நின்றுட்டு இருக்கனாலும் சரி, பிரியா நின்றுட்டு இருக்கங்கனாலும் சரி, எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே யுனைட் பண்ணவே எஜுகேஷன், த பவர் ஆஃப் எஜுகேஷன் நாங்கள் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்க செலுத்தவங்க இல்லை, என்னோட டிபார்ட்மெண்ட்லையும் எனக்கு ஈக்குவலாக நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னா சின்ன வயசில் பண்ண ஹார்ட் ஒர்க். ஸோ நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது உங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அது வந்து ஒரு சீடு மாதிரி பிற்காலத்தில் வந்து அது ஒரு பெரிய மரம் மாதிரி, ஒரு விருட்சம் மாதிரி வரும். ஸோ அந்த விருட்சம் வரதுக்கு நீங்கள் சீடு எப்போ போடுவீங்க தெரியுமா? 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த காலேஜ் டைம் தான். ஸோ உங்களோட எஜுகேஷன் தான் வந்து உங்கள் லைஃபோட விஷயமே மாற்றும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க பிரியா இந்த விஷயத்த, நீ சின்ன வயசில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டா தங்கம், பெரிய வயசானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அந்த இண்டிபெண்ட் உமன்கிற எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்தது என்னோட எஜுகேஷன் தான். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து இந்த லெவலில் நிற்கிறேன் அப்படின்னா இது பெரிய லெவல் இல்லை, ஆனாலும் எனக்கு இது பெரிய பெரிய விஷயம். அதுக்கு பிகாஸ் ஆஃப் my education, I'm always grateful for that MBBS and MD degree. Even she's an example, living example. நாங்க ரெண்டு பேருமே அதுக்கு an example. என்னன்னா ஸோ நாங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும் மற்ற ஃபீமேலுக்குன்னா அதுக்கு எங்களோட பேக் போன் என்னன்னா எஜுகேஷன் தான். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தி பேஸ்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங். ஏன்னா சின்ன வயசுல போடுற விஷயம் தான் நமக்கு நாளைக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கும். அதுதான் உண்மை. அது நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Hope this helps someone, especially for the females who are working and taking care of their kids. Thank you. Yeah, thank you.